அதாவது இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து எல்லாமே தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல். ஆதவர்ஜனா தான் சாட்சி. அவர் தான் சொல்றாரு, இனிமேல் எங்க அண்ணா அப்படியே பம்பரமா சுத்துவாரு. எப்படி சுத்துவாரு? பம்பரமா சுத்துவாருன்னாரு. அதுங்க பேசுறது பேச்ச. இப்ப ஒரு பம்பரமா எப்படி சுத்துறாரா, இல்ல பம்பரத்துக்கு ஜாட்டி பிச்சு ஓர வச்சிட்டா பம்பரம் எப்படி சாஞ்சுக்கின்னு இருக்குமா அப்படின்றது இப்ப தெரிஞ்சு போயிடும். பனையூர்ல இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. திருடன் சொன்னேன். என்னத்தை திருடினா சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. இதே பம்பரம் இருக்க போதா, இல்ல பம்பரம் வந்து எல்லா இடமும் சுத்தி சுத்தி வரப்போதான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கணக்கு சொல்கிறேன். ஒரு 200 தொகுதி சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி 10, ஒரு நாளைக்கு 4 தொகுதி சுற்றினா கூட 120 தொகுதி தான் அவர் கவர் பண்ண முடியும். பாதி தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடா அதுவும் 4 தொகுதி போகிற முகமா அது அவ்வளோ வெயில கஷ்டப்படுற ஆளா அவரை பார்த்தா அப்படியா தெரியுது நமக்கு. வேணா எழுதி வச்சுக்கலாம். மாவட்டத்துக்கு போவார். வேணா 40 பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார், பாராளுமன்ற தொகுதிக்கு போய் நின்றுட்டு நான் வந்து வட சென்னையில் வந்துட்டேன், நான் வட சென்னையில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதி கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவார், திருச்சிக்கு போனேன், திருச்சியில் இருக்கிற 6ம் பெரம்பலூரில் இருக்கிற அந்த 6ம் கவர் பண்ணிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை. இப்படி கூட அதெல்லாம் உருட்டுவாங்க. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போகாமல் முதல்வர் ஆசையை வந்து அவர் வச்சுட்டு இருந்தார். நம்ம இது ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னோம், இது கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும். அவர் மக்கள்கிட்ட போய் பார்க்க போகிறதில்ல, சட்டமன்ற தொகுதியாக போக போகிறதில்ல, கிராமமாக போகிறதில்ல. ஒருவேளை அவர் ஜெயிச்சா வந்து பார்ப்பார். சரி, அடங்கம்மால இப்போ இவங்க அடிக்கடி வந்து முதலமைச்சர் மீது தான் பழி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் அவர்களை ஒரு பக்கம் சிபிஐ வச்சு பாஜக மிரட்டுகிறது அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை இப்போ இனிமேல் ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்பது பாஜகவுடைய இன்னொரு அணி அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படின்றப்போ இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. எஸ்ஓபியை வந்து கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துட மாட்டாங்களா விஜய்க்கு? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இதை சொல்றதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து விஜயெல்லாம் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீங்கள் வந்து இப்படி சார், நீங்கள் டான்ஸ் ஆட்டு போயிட்டு வாங்க சார், வேட்பு பண்ண தகவல சார், நீங்கள் வைபெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு வாங்க. இந்த ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. தாவேக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. 210 நாளில் விசில் வச்சுக்கினே போக வேண்டியதான். அப்படியே இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட்ட ஒன்று இருக்கு கூவிடா. அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பொடிநடையாக நடந்து வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. வேகமாக வந்தீங்கன்னா மேபி சென்னையில் வந்து முடிக்கலாம். இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு தெரியாது, கூட்டணி யாரும் கிடையாது, வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும், வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதெல்லாம் இன்னும் வெளில எல்லாம் அப்படியே பூசி அப்படியே பூசினா போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாரு. அப்படி கேளு தெரியாது, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது என்னடா தெரியாது? எதுக்குன்னா அவரோட வீக்னஸ் வெளியில தெரியாம பாதுகாத்துட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் ஒவ்வொரு வீக்னஸா அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியா இனிமேல் ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுவார். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியை சொல்ல மறந்துட்டேன். இப்போ சர்வேல வந்து எல்லாரும் சொல்றாங்க விஜய் முந்துகிறார். இன்னொரு பியூட்டி என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்கு சதவீத சரிவு என்பது இல்லை. வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. என்னன்னா மாற்றுன்னு அவரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் நாள்ல சொல்லின்னு இருக்கிறாரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனித்து தான் நிற்க போடணும். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, என்னது தனியாக நிற்கிறாரா, தனித்து விடப்பட்டுக்கிறாருங்க. இதை வந்து என்னாச்சு வந்து
3 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் தனித்து தான் விடப்பட போறாரு, அவர் தனியா நிக்க மாட்டார், தனித்து விடப்பட. என்ன கவனம் அவர் முதலமைச்சரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுனா, சார் நீங்க முதலமைச்சராகவே வாழுங்க, உங்களோட கனவுல நாங்க மண்ணள்ளி போடல, எங்களுக்கு சீரியஸான வேலைகள்லாம் இருக்குது. திமுக பணம் கொடுக்குதா, இல்லை அண்ணா திமுக கரெக்டாக பணத்தை எடுத்துன்னு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனால் எது வந்தாலும் பெரிய பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடும்போது விஜய் சார் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுனா அப்படி கேலரியிலேருந்து இப்படி பார்க்கலாம். நானும் இப்போ இந்த வடிவேலு நான் ரவுடி என்னையும் கூட்டிட்டு போய் அப்போ நீ யாருப்பா குறுக்கில் வந்து அப்படி தேர்தல் அணையே சேர்த்துக்காது. அப்பா எடுத்துக்காட்டும் 10 நாளைக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட லெட்ரு கொடுத்துக்கிறாங்க, நீ இப்போ தான் வந்துக்கிற, அவருக்கு கொடுக்குறதா இவருக்கு கொடுக்குறதா, சரி அவருக்கு அப்புறமா கொடுங்க, அடுத்து எந்த தேதிப்பா. அப்புறம் டயர்டாக இருப்பார், நைட்டில் ஆலோசனை பண்ண மாட்டார், பகலில் லிமிட்டடாக தான் வேலை பார்ப்பார், 11 to 1 o'clock தான் வேலை பார்ப்பாரு, 1 o'clock மேலே வெயிட் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் போயிடுவாப்புல. ஈவினிங்கில் சாங்லாம் இருக்கும், சாங் போயிட்டு வரணும், இன்டர்வல் போயிட்டு வரணும், டூயட் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கத்தி சிசர் வச்சுருந்தாரா பார்த்தீங்களா? ஆமாம், எதுக்குன்னு தெரில. அதில் நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் நிறைய இனிமேல்ட்டு தான் அந்த ரஜினி சார் ஒரு படத்தில் சின்ன ரஜினி போய் சொல்லார், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்கு, இனிமேல்ட்டு தானே படமே ஆரம்பம். அந்த மாதிரி தேர்தல் இப்போ சொன்னதுக்கு இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. இவ்வளோ நாள் போயிருந்தது ட்ரெய்லர். இவர் எத்தனை பேர் போய் பார்க்க போகிறாரு, எவ்வளோ உழைக்க போகிறாரு. மைக்கில் 10 நிமிஷம் பேசினாலாம் விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 10-15 நிமிஷம் பேசுகிறாருன்னா விட்டுருவாங்க, ஸ்டாலின் 15 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாருன்னா விட்டுருவாரு. விஜயண்ணா வைப் பண்ணுங்கண்ணா, ஹலோ என்னடா இவ்வளவு நோ அண்ணா அண்ணா செல்ஃபிண்ணா, டாடா கார்டுண்ணா, பிளேயிங் கிஸ்ண்ணே, நோ கொள்ளுகலாம் இல்லைண்ணே, எதனா பண்ணுண்ணே அப்படின்னா ஊன்னு கத்தின்னு ஒரே அட்டகாசமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இவர் என்ன பண்ணார், இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு போகிற ஆல்ரெடி அவங்களே வந்து பணத்தை எடுத்துன்னு போக முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, கரண்ட்டு கட்டு ஆகுதா, இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த அழுத்தத்தில் இவர் என்ன பண்ணுவார், வேல்சாமிபுரத்தில் என்ன அழுத்தத்தை பண்ணாரோ இவர் இப்போ போகும்போது அந்த அழுத்தம் வேறு வரும். இதுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது என்னன்னா, இவர் முன்னாடியே இதெல்லாம் போய் முடிக்கணும், இவர் புதுசு, இவருக்கு தெரியாதுன்னா. அவர் என்ன நினச்சார், இவ்வளோ உழைச்சா போதும், மக்களை வந்து மூல செலவை செய்து பாருங்கள், சும்மாவா எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பேசினது உண்மை, திமுக தான் கெடுத்து விட்டுச்சு, செங்கோட்டையன் சொன்னார் அதிமுகலேருந்து கூடாரமே காலையே வந்துடும், அதிமுக தான் கெடுத்து விட்டுச்சு, அண்ணனுக்கு தகுதி இல்லை, அண்ணனோட தகுதி பத்தலை, அண்ணனுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லைன்னு யாரும் வரல, இதுதான் உண்மை. ஆனால் அண்ணனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தாவேக்கா தலைவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை. இதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகும்.